ஒரு அழகான கிராமத்துல ராமு சோமுன்னு 2 தம்பதிகள் இருந்தாங்க. ராமு மனைவி லட்சுமி, சோமு மனைவி சுமதி. ராமு பழ வியாபாரம் பார்த்துட்டு இருந்தான். ஆனா சோமுவோ சோம்பேறி. இப்படியே சில காலம் போச்சு. ஒரு நாள், இப்படியே சோம்பேறியா இருந்தா எப்படி? வீட்டுல அரிசியும் இல்ல, ஒண்ணு இல்ல. உங்க அண்ணன் எப்படி வியாபாரம் செய்றாங்க? அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது செய்யலாம்ல. இப்படியே சோம்பேறியா இருந்தீங்கன்னா நான் வீட்டு விட்டு போயிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு சுமதி அங்கிருந்து சென்று விட்டாள். சோமு மனைவி சொல்வதை யோசனை செய்து கொண்டு நடந்து செல்லும்போது சூதாட்டம் விளையாடுபவரை பார்க்கிறான். மனைவிடம் சென்று, உன் வளையலை தா என்று கேட்டான். மனைவி, எதுக்கு வளையல கேக்குறீங்க உனக்கு பணம் கொண்டு வருவேன் என்று சொல்லி வளையலை வாங்கி சூதாட்டம் விளையாட சென்றான். சூதாட்டம் விளையாடும் போது அவங்க அண்ணன் வருகிறான் சோமு, இங்கே என்ன பண்ற? சூதாட்டம் எல்லாம் விளையாடாத என்று சொன்னான். எனக்கு தெரியும் உன் வேலையை பார் என்று சொல்லிவிட்டு சூதாட்டம் விளையாட சென்றான். ராமு அங்கிருந்து சென்றான். சூதாட்டம் விளையாடில் சோமு தோல்வி அடைந்தான். வளையல் இல்லாமல் போனால் மனைவி சண்டையிடுவாள் என்று கவலையுடன் சென்றான். பணமோடு வருவேன் என்று சொல்லிவிட்டு, போனீங்க, பணம் எங்கே என்று சுமதி கேட்டாள். அதற்கு சோமு, நான் சூதாட்டத்தில் தோல்வி அடைந்தேன், அதனால் என்று சொல்லி எழுந்தான். அப்போது அங்கே அவங்க அண்ணன் வந்தான். எனக்கு தெரியும் நீ இப்படிதான் செய்வாய் என்று. அந்தான் உன் மனைவி வளையலை வாங்கிட்டு வந்தேன். இந்த நாளையிலிருந்து என் கடைக்கு வா என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். சோமு இப்போது புரிந்து கொண்டான்.